ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்துடலாம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன வருதுன்னு நம்ம ஒரு வாட்டி சஃபில் பண்ணிட்டு வச்சிடலாம். ஆல்ரெடி நான் சஃபில் பண்ணி தான் எடுத்திருக்கேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன போயிட்டுருக்கு, அவங்க மனசில் என்ன இருக்குது, இல்லை தேர்ட் பார்ட்டி இருக்கா, என்னென்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் ஷஃபில் பண்ணி தான் நிறைய டைம் வச்சுருக்கேன். ஏன்னா உங்கள் முன்னாடி உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும்ல உங்கள் முன்னாடி ஷஃபில் பண்ணி எடுக்கும்போது. Ace of Cups, Four of Swords, Five of Cups, Five of Swords, Three of Wands. பாருங்கள், நான் டெய்லி சொல்கிறேன்ல, உங்களுக்கு எப்படியாவது ஒரு சன் கார்டோ ஏதாவது வந்துடும். நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, சன் கார்டு வரும், இல்லை ஜட்ஜ்மெண்ட் வரும். பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு கார்டு வந்துடும். இப்படியும் இன்னும் ஒரு 5 கார்டு பேலன்ஸ் இருக்குது. எதுன்னு பார்க்கலாம். 3 of Swords, 7 of Pentacles, 8 of Swords. இன்னும் 2 கார்டு இருக்குது. இதில் வருதான்னு பார்க்கலாம். டெய்லி வந்துடும் ஒன்று. 7 of Swords, இன்னும் ஒரே ஒரு கார்டு, இந்த ஃபுல் கார்டு. இதுவும் அந்த கார்டோட கனெக்டு தான். ஓகே, என்ன பலன்னு பார்த்துடலாமா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு பொதுவான ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க அப்படியே விட்டுடுங்க. வீடியோவில் உங்கள் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுறதுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய பேர். ஆனால் வீடியோ பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்கும்போது உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் உங்களை அந்த அளவுக்கு விரும்புகிறாங்க, அன்பு நிறைஞ்சு வழியுதான், அந்த அளவுக்கு உங்கள் மேலே அன்பு ஓவர்ஃபுல் ஆகி வழியுதான். இங்கே ஏஸ் ஆஃப் கப்ஸ் கார்டு ஒரு தொடக்கத்தை தான் குறிக்கும். நீங்கள் நோ கான்டாக்டில் போனாலும் நீங்கள் அந்த பர்சன் கூட எமோஷனலி கனெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் கண்டிப்பாக உங்ககிட்ட திரும்பி வருவார். உங்கள் மேலே இருக்கிற அன்பு குறையாது. ஆனால் கரண்ட்லி அந்த பர்சன் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் நடந்த சண்டையால் விட்ட வார்த்தையினால் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ண வேணான்னு இருக்காங்க. அவங்க மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால் கொஞ்ச நாளைக்கு ரிலேஷன்ஷிப் பக்கம் போக வேண்டான்னு இருக்காங்க. நமக்கு இங்கே 4 of Wands கார்டு வந்திருக்கு. ஒரு நிமிஷம், இது 4 of Wands கார்டு வந்திருக்கு. இன்னொரு காரணத்தையும் இந்த கார்டு குறிக்கும். இப்போ ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் கூட அந்த பர்சன் இருக்கலாம். ஒட்டு மொத்தமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை தெய்வத்துக்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு சைலண்ட்டாக இருக்கலாம்னு இருக்காங்க. ஏற்கனவே அங்கே ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இப்போ நாம் போனோம்னா இன்னும் பிரச்சனை பெருசாக தான் ஆகும்னு நினைக்கிறாங்க. இந்த 5 of Cups கார்டு வந்தாலே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு. முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பக்கத்தில் 2 கப்பு இருக்குது. இது எதை குறிக்கும்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் ஒரு ஹோப் இருக்குன்னு குறிக்கும். ஹாப்பினஸ் உண்டு, சந்தோஷம் உண்டு. ஆனால் முடிஞ்சு போன விஷயங்களை நினச்சி ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் நடக்க போகிற பாசிட்டிவான விஷயம் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ரிலேஷன்ஷிப்பில் சின்ன ஹோப் இருக்குது. இவங்களோட ஓவர் திங்க் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி எந்த ஹோப்பும் இல்லைன்னு அவங்களாவே நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு சந்தோஷம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் ஓவர் திங்க் பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு அதுக்கு சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரெடி கிடையாது. அந்த பர்சன் பேசின வார்த்தைகள்னாலேயோ எடுத்த ஆக்ஷன்னாலேயோ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கலாம். அதனால் உள்ளுக்குள்ளே சாரி ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்குது. அந்த பர்சன் நீங்கள் வேணும்னு தான் ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. எத்தனை ப்ராப்ளம் வந்தாலும் சரி நீங்கள் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வேணும்னு தான் நினைக்கிறாரு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் இந்த பர்சனுக்கு அங்கே ஹார்ட் பிரேக்கிங் ஆகிருக்கு. ஒரு வாள் எடுத்து ஹார்ட்டில் குத்துற பெயின் கடந்து போயிட்டுருக்காங்க இப்போது கரண்ட்லி. அந்த பர்சனுக்கு அதான் ஹார்ட் பிரேக்கிங் ஆகிருக்கு. உங்கள் பர்சனுக்குமே
அந்த பர்சனுமே மணி கோல்டு ஓரியன்டான பர்சனாக தான் இருக்காங்க. ரொம்ப சேடாக இருக்காங்க ஹார்ட் பிரேக்கிங் ஆனதுனால. பிஸ்னஸ் ஏதோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த அமௌண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருந்து செப்பரேஷனில் போனதுல இருந்து உங்களை கஷ்டப்படுத்தின வரைக்கும் பண்ணுற தப்பையெல்லாம் அவங்க பண்ணிட்டு அவங்க கையையும் காலையும் அவங்களே கட்டி போட்டுட்டு வச்சுருக்காங்க. நாம் போக வேண்டாம், இப்போ நம்மளா போனோம்னா எல்லா தப்பும் நம்ம மேலே வந்துடும், அவங்களா வந்தாங்கன்னா எல்லா தப்பையும் அவங்க மேலே திருப்பி விட்டுடலாம்னு வெயிட் பண்ணுறாங்க. அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுடக்கூடாதுன்னு இருக்காங்க. அதனால் நீங்களா வரட்டும்னு அவங்க மைண்டையும் ஹார்ட்டையும் கட்டி போட்டுட்டு வச்சுருக்காங்க. ஆல்ரெடி உங்களை சீட்டிங் பண்ணிட்டு தான் போயிட்டு அங்கேருந்து திரும்பி பார்க்குறாரு. உங்கள் இதயத்தை சுக்குநூறாக உடச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா, உயிரோடு இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு எதை பற்றியுமே யோசிக்காமல் போயிட்டாங்க. உங்களை வச்சு நல்லா மைண்ட் கேம் விளையாடி இருக்காங்க, உங்கள் எமோஷன்ஸ்குள்ளே விளையாடி இருக்காங்க. இவ்வளவு பண்ணிட்டு போயிட்டும் திரும்பி பார்க்குறாரு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு. உங்களை விட்டு போய் 7 மந்த் இருக்கலாம், இல்லை 7 வீக்ஸ் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 7 டேஸாக கூட இருக்கலாம். லைஃப்பில் ஒரு சீரியஸ்னஸே இல்லாத பர்சனாக இருக்காங்க, ரொம்ப இன்மெச்சூரிட்டியான பர்சனாகவும் இருப்பாங்க. இவங்க யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் பண்ணுவாங்க. 1000 பேர் அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. லாஸ்ட்டில் ஒப்பாரி வைப்பாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, அதை நோக்கி ஓடுறாங்க. வேறு எதையும் அவங்க திங்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து நேற்று போட்ட வீடியோவுக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் சொல்லுங்கன்னு. இன்றைக்கி நான் சஃபில் பண்ணும்போதே தேர்ட் பார்ட்டின்னு நான் சொல்லிட்டு தான் சஃபிலே பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் கமெண்ட்டே பார்த்தேன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ அவங்களுக்கு மனசு ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் அங்கே ஹார்ட் பிரேக்கிங் ஆயிடுச்சு. அதனால் நம்ம லைஃப்பில் எது நல்லது, எது உண்மையானது, பொய்யானதுன்னு யோசிச்சுட்டு கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட திரும்பி வருவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதை அவங்கள சேசிங் பண்ணாதீங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நடக்கிற விஷயம் நமக்கு சாதகமாகவே நடக்கும். யூனிவர்ஸை ப்ரே பண்ணுங்கள், உண்மையாக இருங்க யூனிவர்ஸுக்கு, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். வணக்கம்.